படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ படம். ஸோ டாப் நாச்சா இருந்தது படம். ஒரு ஸ்பைடர்மேன் ஃபேனா எனக்கு வந்து லைக் இந்த மாஸ்க்லாம் அதுக்கு தான் வாங்கினேன். இந்த மாஸ்க் போட்டு தான் வந்து படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் வந்தேன் நான். ஸோ அந்த ஒரு இதை வந்து இங்கே வேற லெவலில் இருந்துச்சு இந்த படம் பார்க்கும்போது எனக்கு. என்ன சொல்லியிருக்காங்க படத்தில்? ஸ்டோரியாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்பைடர்மேனோட ட்ரையாலஜியில் இது ஒரு அப்கமிங் ஒரு டாம் ஹாலண்டுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரு கேரக்டர் ஆர்க் மாதிரி போயிருக்கும் அந்த படத்தில் கண்டிப்பாக. ஸோ அதை இந்த படத்தில் வந்து கிரவுண்டடாக அந்த படத்தை காமிச்சிருக்காங்க. லைக் கிரவுண்டட் மீன்ஸ் ப்ரீவியஸ் படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பிரம்மாண்டம் பயங்கரம் அப்படி தெரியும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அந்த தரையோட தரை தான் ஃபைட் சீனே இருக்கும் உங்களுக்கு. அது உங்களுக்கு லைக் இந்த மாதிரி ஸ்பைடர்மேன் நம்ம பார்க்கல இத்தனை நாளா. லைக் ஒரு புதுசாக இருக்குது இந்த ஸ்பைடர்மேன் நீங்கள் பார்க்கும்போது. ஸோ ஒரு வித்தியாசமான டாம் ஹாலண்ட் வெர்ஷன் ஒரு புதுசாக ஒரு ஸ்பைடர்மேனை இதில் காமிச்சிருக்காங்க. அது நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அந்த எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு ப்ரோ. லைக் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு 10 சீன் வரும். காமிக் புக்லேருந்து அப்படியே எடுத்து அப்படியே ஃப்ரேம் போட்டு வச்சுருப்பாங்க. அப்படியே பார்க்க அது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். அது சூப்பராக இருந்துச்சு படம். லைக் லைவ் ஆக்ஷனில் நம்ம லைக் காமிக்கில் பார்த்துருப்போம்ல, இந்த ஃப்ரேம் பார்க்க சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த தேட்டரில் பார்க்கும்போது இன்னும் வேறு லெவல் சூப்பராக இருந்துச்சு. பார்க்க வேறு லெவல் இருந்துச்சு. ஹல்க்கு தான் ப்ரோ இங்கே. அதுக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணும்போதே ஹல்க்கு ஸ்பைடர்மேன் தாங்க. அது அங்கே வந்து உள்ள ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாங்க. ஹல்க்கு அந்த ஸ்பைடர்மேனுக்கு ஒரு சீன் வரும். அந்த சீன் நீங்கள் தேட்டரில் தான் பார்க்கணும். சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அந்த ஃபைட் சீனு வேறு லெவலில் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஹல்க்கு ஃபேன்ஸ் வந்து ரொம்ப வருஷமாக எதிராக லைக் 12 இயர்ஸ் கிட்ட நினைக்கிறேன். 12 இயர்ஸாக 15 இயர்ஸாக தெரியல கரெக்டாக, தப்பாக சொல்லுங்கள் சாரி. அந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா ஹல்கை வந்து ரொம்ப கம்மியாகவே காமிச்சிருப்பாங்க. ஹல்கை வந்து ப்ரொஃபஸருக்கு காமிச்சு, அதுக்கப்புறம் வந்து சீலுக்குன்னு ஒன்று காமிச்சு, லைக் ஹல்கோட கேரக்டர் வந்து என்னன்னா இது மொக்கையா போயிட்டு ப்ரொஃபஸர் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹல்க்கு காமிச்சிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு அந்த சீன் பார்க்கறதுக்கு. இத்தனை நாளாக வெயிட் பண்ண ஹல்க் ஃபேன்ஸுக்கு அது சூப்பராக இருந்துங்க பார்க்குறது. தமிழ் டப்பிங்லாம் எப்படி இருக்கு? ப்ரோ அதை நான் பேசி ஆகணும் இங்கே. ஏன்னா எனக்கு வந்து என்னன்னா நான் என்கேமிக்கு தான் பார்த்தேன். விஜய் சேதுபதி வாய்ஸை நான் மறக்கவே மாட்டேன். தமிழில் தான் பார்த்தேன் இங்கே. அதை ஏதாவது போட்டாங்க நான் வந்து ஏதாவது பார்த்துன்னு இருந்துச்சேன் எனக்கு அது லைக்காக சொல்ல போனால் அந்த ஆக்டர் எனக்கு பிடிக்கும். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இந்த வாய்ஸ் ஆக்டர் இதை கொடுத்துருந்தாங்க. திருப்பியாக இது வந்து மாற்றி கொடுக்கணும். நல்லா தானே இருக்குது. ஒரு ப்ரொமோஷன் பண்ணுற பேரில் இப்போ நம்ம ஜிவி பிரகாஷ் வேற ஒரு பாட்டு விட்டுருக்காங்க. என்னால் கேட்க முடியல அந்த பாட்டை. எனக்கு பர்சனலாக அந்த பாட்டு பிடிக்கல. ஆமாம், எனக்கு ஸ்டெப்ஸ் நல்லா இருந்துச்சு, சாண்டி மாஸ்டர் கோரியோகிராஃபி நல்லா இருந்துச்சு. ஆனால் பாட்டு நல்லா இல்லை. எனக்கு அந்த பாட்டு பிடிக்கல. நிறைய பேருக்கு அந்த பாட்டு பிடிக்கல. நிறைய பேர் வந்து மீம்ஸ் போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ஒரு இதை வந்து நீங்கள் கொண்டு வரீங்கன்னா ஒரு நல்ல விதமாக கொண்டு வாங்க. லைக் நல்ல ஒரு லைக் ஜிவி பிரகாஷ் நல்லா பாட்டு பாட வருதா நான் இல்லைன்னு சொல்ல, இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் அவ்வளோதான் சொல்கிறேன். தமிழ் டப்பிங்கில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் விட்டப்போ டாம் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா இங்கிலீஷ் தான் பார்க்கணுன்னு இருந்தேன். அதுக்கப்புறம் ரீடேப் பண்ணியிருக்காங்க. வாய்ஸ் பார்த்துட்டாங்க, பழைய வாய்ஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓஜி டாம் ஹாலண்ட் வாய்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அதனால தான் நான் தமிழில் வந்து பார்த்தேன். ஸோ நீங்கள் தமிழில் பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். லைக் அதில் வந்து எந்த குறையுமே கிடையாது. தமிழ் நான் 10க்கு 10 கொடுவோம் ப்ரோ. ப்ரோ அது கிடையவே கிடையாது ப்ரோ. படத்தில் இல்லை. ஒரு 2 செகண்ட் தான் வரும், அதில் தூக்கிட்டாங்க. பயங்கரமாக இருக்கு. தேங்க்யூ. எப்படி இருந்தது படம்? சூப்பர் ப்ரோ. ஆக்சுவலாக ரொம்ப கிரவுண்டடான ஒரு ஸ்பைடர்மேன் மூவி பார்த்த மாதிரி இருந்தது. நல்லாயிருக்கு. டாம் ஹாலண்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? முன்னே ட்ரைலஜி படத்தோட இந்த படத்தில் கொஞ்சம் நல்லா எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக ஆக்டிங் வைஸாகவும் சரி, எமோஷனல் சீன்ஸாக கன்வே பண்ணுறது வந்து எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. மெயின்லி வந்து ஸ்டன்ஸ் வந்து நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. ஹல்கோட கேமியோ சூப்பராக இருந்தது ப்ரோ. ஆக்சுவலாக வந்து எல்லா கேஸ்டிங்குமே வந்து எதுவுமே வேஸ்ட் பண்ணலை. ஆக்சுவலாக ஓவர் கேஸ்டிங்கும் பண்ணலை. ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பக்காவாக. எதுலேருந்து நீங்கள் எப்படி இவ்வளோ ஸ்பைடர்மேனோட ஃபேனாக இருக்கீங்க? இல்லை ப்ரோ, நான் வந்து டோபி மேக்யூர் அவரோட இதுலேருந்தே நான் வந்து ஃபேன். ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணி ஆக்சுவலாக நான் வந்து காமிக்கு ரொம்ப ஸ்பைடர்மேனில். ஓகே. ஸோ அதை கண்டினியூ பண்ணி அப்படியே அதனால தான் இந்த கெட்டப்லாம். ஓகே. அதான் இப்போ அவர் இருக்கார் அந்த படத்தில் டோபிலாம் இல்லை. ஆண்ட்ரோ டோபியோட ரெஃபரன்சஸ்லாம் இருக்கும். பட் ஆனால் அவங்களாம் ஓகே. படத்தில் சில மைனஸ் சொல்லியிருந்தாங்க, கொஞ்சம் எமோஷனலாக இருக்குது, அதை கொஞ்சம் குறைச்சிருப்பா அப்படின்னாங்க. அது அப்படியா உண்மைங்களா? இல்லை பிரதர். ஆக்சுவலாக வந்து என்னென்னா கரெக்டான எமோஷன் சீன்ஸ் தான். நீங்கள் லாஸ்ட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து அந்த பிளிப்னால வந்து அவங்க கொஞ்சம் எல்லாம் மறந்துருப்பாங்க. ஸ்பைடர்மேன் என்ன யாருன்றது மறந்துருப்பாங்க. ஸோ அந்த எமோஷனல் லைனப்லாம் வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப இதெல்லாம் இல்லை. லவ் சீன்ஸ்லாம் எப்படியா? லவ் சீன்ஸ் இல்லை பிரதர் அவங்களுக்கு. ஓகே. ஆக்சுவலாக வந்து அவங்க அதான் அந்த எல்லாமே வந்து மறந்துட்டாங்கன்றதுனால லவ் ட்ராக்லாம் எதுவும் பெருசாக இல்லை. பட் ஆனால் எம்ஜேக்குள்ள ஃபீலிங்ஸ் வந்து அவங்க இருக்கும். அந்த ட்ராக் கொஞ்சம் நல்லா எமோஷ்னலாக இருக்குது. ஓகே. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எப்படி இருக்குது? ஆக்ஷன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஸ்டன்ஸ் ஆக்சுவலாக வந்து அந்த ஜாக்கி சான் அவங்களோட ஸ்டன்ஸ் இதெல்லாம் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு.
படத்தில் இதெல்லாம் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு தோணுதா உங்களுக்கு? லாஸ்ட் பாட்டை விட இது கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கா? லாஸ்ட் பார்ட்டை விட பெட்டர்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஸ்டன்ட்ஸு ஃபைட்ஸில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா எல்லாமே வந்து ஃபைட்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. ஓகே ஓகே. அல்க்கு கொடுத்த கேமியோ கூட வந்து ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்தது. அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கலாமோ அப்படின்றது தான். எமோஷனல் சைடில் இந்த படத்தில் கொண்டு போயிருக்கேன் நான் கனெக்ட் ஆகாது. கனெக்ட் ஆகுது, பட் காமெடி அதிகமாக கிளிப்பிங்ஸில் வரனால நல்லா இருக்கு படம். ஓரளவு ஃபைட் சீக்வன்ஸ் ஃபைட் சீக்வன்ஸை தாண்டி வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது படம். ஸோ வெறும் ஃபைட் மட்டுமே இல்லாமல் ஒரு காமெடி பேஸ்டாகவும் இருக்கனால ஆடியன்ஸ் எல்லா தரப்பு மக்களுக்கும் வந்து பிடிக்கும் படம். மனுஷரை ஃபர்ஸ்ட் டைம் மூவியில் கொண்டு வந்துருக்கேன். இப்படி நல்லா இருக்கு. லவ் சீக்வன்ஸ் லவ் சீக்வன்ஸ் நல்லா இருக்கு ப்ரோ. நல்ல ஒரு டச்சிங்காக இருக்குது, சூப்பராக இருக்குது. இது போன பாட்டு இல்லை, போன பாட்டு மாதிரி இல்லை, கொஞ்சம் எமோஷனலாக இருக்குன்னு சாப்பிட்றேன். அந்த அளவுக்கு ரொம்ப எமோஷ்னல்னு சொல்ல முடியாது, நார்மலாக தான் இருக்குது. ரொம்ப எமோஷ்னலாக கிடையாது படம். படத்தில் லேக் இருக்குங்களா? லேக் மாதிரி எதுவுமே தெரியல. ஏன்னா வந்து ஒவ்வொரு சீன்லேயும் வந்து காமெடி இன்சர்ட் வரனால ஆடியன்ஸ் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. தேட்டரில் வந்து ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் கிளாப் சவுண்டு, விசில் சவுண்டு தான். அதனால் நம்ம போரிங்காகவும் இல்லை, லேக்காகவும் நமக்கு தெரியல. நல்லா போயிட்டுருக்கு. அல்கோட கேமரா அதுதான் பர்ஃபார்மன்ஸ் வந்து அவரது செம்மையாக இருந்துச்சு. அந்த சீக்வன்ஸ் எல்லாம் அந்த பர்டிகுலர் இதில் மட்டும் சிஜி ஒர்க் பண்ணியிருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்காத ஆளுக்கு இதில் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த சீக்வன்ஸ்லாம் நல்லா இருக்குது. படத்தில் வேறு என்ன மைனஸ்? மைனஸ்னு எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஏன்னா தேட்டரில் ஆடியன்ஸ் வந்து அப்படி சியரப் ஆகுறாங்க. அப்போ அதில் ஏதோ மைனஸ் இல்லாத மாதிரி தானே ஃபீல் ஆகுது. நல்லா இருக்கு. நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்காங்க. எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணிச்சா? கண்டிப்பாக மீட் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக இது வந்து முந்தைய படத்தோட இந்த படம் தான் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் செம்மையாக கலெக்ஷன் எடுக்கும். அந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது. ஃபேமிலியோட தாராளமாக வந்து பார்க்கலாம். வேறு லெவலில் இருக்குது படம். இது வந்து ஒரு வித்தியாசமான ஸ்பைடர்மேன் படம். அதாவது வந்து சைக்காலஜிக்கல் பேஸ்டு ஒரு படம். இது வரைக்கும் ஸ்பைடர்மேன் படம் அப்படி வந்ததில்லை. ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. பட் ஓவராலாக பார்க்கும்போது எல்லா மாரல் மூவிலையும் வந்து அந்த கிளைமேக்ஸ் வந்து பயங்கர ஆக்ஷன் செம்மையாக இருக்கும். அதை வந்து ரொம்ப சைக்காலஜிக்கலாக ரொம்ப எமோஷ்னலாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது எப்படி மக்களுக்கு போய் ரீச் ஆகும் அப்படின்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அந்த என் கேமுக்கு அப்புறம் வந்து எல்லா மாரல் மூவியும் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருந்துச்சு. இது முக்கால்வாசி படம் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. பட் இந்த கிளைமேக்ஸ் வச்சுட்டு தான் கொஞ்சம் மைண்டில் கொஞ்சம் உறுத்திக்கிட்டே இருக்குது. என்கிட்ட சீனும் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இல்லை, நார்மலாக இருந்துச்சு. அல்கோட கேமே எப்படி இருக்கு? செம்மையாக இருந்துச்சு. அது வந்து ஆல்ரெடி லீக் சீன்ஸில் காமிச்சிட்டாங்க. அதெல்லாம் வந்து காமிக்காம இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்குமோன்னு தோணுச்சு. அவர் வரப்போறான்னு தெரியும். பட் அது நல்லா பில்டப் பண்ணி ரொம்ப நல்லா காமிச்சிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்பைடர்மேனுக்கு ஒரு இந்த படம் வந்து எமோஷனல் படம், அப்படி ஒரு கனெக்ஷன் படம் அப்படின்னு இருக்கு. சைக்காலஜிக்கல் பேஸ் படம் ரொம்ப அதெல்லாம் நல்லா சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. மறுபடியும் இருக்கிறது அந்த கிளைமேக்ஸ் விஷயம் தான். அதை கொஞ்சம் சூப்பராக கொஞ்சம் ஆக்ஷனோட பெர்ஃபார்ம் பண்ணி தான் நல்லா இருந்தது. டாம் ஹாலண்டோட பர்ஃபார்மன்ஸ் அவர் சூப்பருங்க. ஸ்பைடர் மேக்கனே சேர்த்து அது கரெக்டாக பண்ணவர். ஜெண்டையாவும் சரி, அவங்கவுங்களுக்கு கொடுத்த அந்த நெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு எல்லாம் வருவாங்க, அவங்கவுங்களுக்கு கொடுத்துருவாங்க. நல்லா பண்ணியிருந்துருக்குறாங்க. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸை தவிர வேற என்ன மைனஸ்? மைனஸ்ன்னு வேறு எதுவும் அதில் சொல்ல முடியல. எல்லாம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஒரு ஸ்பைடர்மேன் படத்தில் ஒரு சைக்காலஜிக்கலாக நிறைய விஷயங்கள் காமிக்கிறாங்களே. ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு வில்லன் என்னதான் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த வில்லனுக்கு ஒரு எண்டு கொடுக்கல. அது கொஞ்சம் உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அது வேற காம்பாங்கன்னு பார்த்தா படம் பிடிச்சிருச்சு. ஸோ அது மட்டும் தான் கொஞ்சம் உறுத்தது ப்ரோ. ஓகே, டாம் ஹாலண்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஹாலண்டோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்தது. அல்கோட கேமியோ எப்படி இருந்தது? சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஆவரேஜ் அல்க் பார்த்த மாதிரி இருக்குது. அது ரொம்ப கம்மியாக தான் வராரு அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், கம்மியாக தான் வராரு. இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த படம் ஸ்பைடர்மேன் படம் இல்லை, ஹல்கியாக இருந்துருக்க முடியாது. எமோஷனல் சீன்ஸில் கனெக்ட் ஆச்சுங்களா? கொஞ்சம் ஆண்ட்ரூ படத்தோட கொஞ்சம் ஆண்ட்ரூவோட இது கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தாங்க. நல்லா கனெக்ட் ஆச்சு அது. ஓகே, அது ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருந்தது. ஃபைட் சீக்வன்ஸ் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஏன்னா ஜாக்கி சான் டீம். ஆமாம், ஃபைட் சீக்வன்ஸ் சூப்பராக இருந்தது. எது கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு உங்களுக்கு? பெட்டராவா அப்படிலாம் இல்லை ப்ரோ. எல்லாமே டாப் கிளாஸாக இருந்தது. நம்ம பெட்டரான எதுவுமே இல்லை. போன பாட்டோட இது நடந்ததா? அந்த அளவுக்கு இல்லை, போன பாட்டு தான். போன பாட்டு அது வேற லெவல் ப்ரோ. அந்த படத்தை மட்டுமே ஒரு 17 தடவை தேட்டரில் மட்டுமே பார்த்தேன். 17 தடவை போன பாட்டு பார்த்தீங்க தேட்டரில் மட்டுமே? ஓகே, தமிழ் இங்கிலீஷ் எல்லாமே எல்லாம் மாறி ஐமேக்ஸில் 2 தடவை பார்த்தேன். ஓகே, இந்த படத்தை எத்தனை தடவை பார்ப்பீங்க? இந்த படத்தையா? நான் இன்னும் போவேன் ப்ரோ, ஒரு 10 இன்னொரு 10 தடவை போவேன். ஓகே. படத்துக்கு 5க்கு எத்தனை ஸ்டார் தரும்? படத்துக்கு 5 ஸ்டார்ஸ்க்கு எவ்வளோ தருவீங்க? 5 ஸ்டாருக்கா ப்ரோ? 5 ஸ்டார் என்ன ப்ரோ, கம்மியெல்லாம் கேட்டீங்க. 500 5000 சொல்லுங்க. சரி, நீங்கள் சொல்லுங்க. 5க்கு 5000 சொல்லிக்கங்க. எனக்கு நான் விஜய் ஃபேன்.
ஸ்பைடர்மேன் வெறிய. ஓகே ஓகே. அதனால நான் எப்பவுமே எப்படி சொல்லுவேன்னா 5000 10,000 இல்ல ஸ்பைடர்மேன் பேர் போட்டாலே ஹான்னு கத்துவாங்களா. ப்ரோ ஹல்கோட கேமியோ. ஹல்க்லாம் தரமான கேமியோ ப்ரோ. ப்ரூஸ் பேனர் எல்லாம் மாறி தரமா இருக்கு. செம்மையா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. ஹல்கோட கேமியோ ப்ரோ. அல்கோட கேமே செம்மையா இருந்துச்சு ப்ரோ. எது டாம் ஹாலண்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? டாம் ஹாலண்ட் அவன் தான் ப்ரோ பிரிச்சுட்டான் ப்ரோ. படம் செம்மையா இருக்கு ப்ரோ. கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, பட் நல்லா இருந்துச்சு. ஃப்ரண்ட் சீக்வன்ஸ் ஜாக்கி சான் ப்ரோ. படம் எப்படி இருந்தது? படம் சூப்பராக இருந்தது ப்ரோ. செம எமோஷனல், செம த்ரில்லாக இருந்தது. இது மாதிரி த்ரில்லான படம் பார்க்கல. ஸ்பைடர்மேன் ரிட்டர்ன் இதோட கேமே செம்மையாக இருந்தது ப்ரோ. ஒரு 10 minutes தான் வந்தார், ஆனால் அதுவும் செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறமா அவ்வளோதான், சூப்பராக இருந்தது. கிளைமேக்ஸ் எப்படி? கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப எமோஷனலாக இருந்தது. செம எமோஷனல். இது எமோஷனலா தான். ஆமாம், எமோஷனலும் த்ரில்லும் கடந்து அதிகமாக இருக்குது. டாம் ஹாலண்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி வரும்? எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. இப்போ தொண்டெல்லாம் பயங்கரமாக கட்டிட்டு ப்ரோ, பேசவே முடியல, அந்த அளவுக்கு கத்திக்கிட்டு இருந்தேன். செம்மையாக இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளேலாம் பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. வேற லெவல். எல்லாருமே பாருங்க, தேட்டரில் வந்து பாருங்க. ஸ்பாய்லர் பண்ணவா? கண்ணுங்க வேணாம் ப்ரோ. ஹல்கோட கேமியோ எப்படி? ப்ரோ செம்ம ப்ரோ. அல்கெல்லாம் வந்து எப்பயுமே பயங்கரமாகவும் கட்டுறாங்க. கேப்டன் அமெரிக்கா தான் ப்ரோ வேற லெவல். TN Talkies, Tamil.